ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிண்டி சில்வர் பார்க்குக்கு தான் வந்திருக்கான். ஆக்சுவலி சில்வர் பார்க் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, பராமரிப்பு பணி. அதுக்காக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் உள்ள ஸ்னேக் பார்க் மட்டும் இருக்குது, அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. முதல்ல வெஹிக்கிள் வந்து உள்ளே நம்ம வந்து பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கேட்டு பக்கத்துலேயே பார்க் பண்ணிட்டு நடந்து தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. கடைகள்லாம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே உள்ளே வரைக்குமே செவரு ஃபுல்லாக நிறையா படங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே அதோட நேமோடு சேர்த்து எழுதி வச்சுருக்காங்க எல்லாமே. பார்க்கிங்லாம் இப்போ வந்து புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. லைவ்ல என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா. அது இல்லாமல் கேமரா, ஸ்டில் கேமராவுக்கு வந்து 40 ரூபா தான். வீடியோ கேமரானா வந்து 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரி வந்து மொபைலுக்கு வந்து 20 ரூபா இப்போ டிக்கெட் எடுக்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எல்லா பார்க்லேயுமே இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களாமே. வண்டலூர்லேயுமே மொபைலுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். புதுசாக இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வேறு ஏதாவது பாம்பு வைப்பாங்க போல். நல்ல பாம்பு இங்கே உள்ளே வந்து ஒரு 6-7 நல்ல பாம்பு கிடக்குது. அதில் ஒரு பாம்பு மட்டும் அப்படியே ஊர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கண்ணாடியை தொடக்கூடாதுன்னு இங்கே போர்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பக்கத்தில் போய் அதனால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே உள்ளே வந்து ஒரு 7 வகையான பாம்பு இருக்குது. நல்ல பாம்பு ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து கண்ணாடி விரியன், அதுக்கப்புறம் வந்து விரியன், வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை நிற பாம்பு பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 7 வகையான பாம்பு இருக்குது. நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், காட்டு விரியன், சுருட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகையான பாம்பு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பால் ஆமை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்குது. நான் உள்ளே காணாமல் எங்கன்னா அந்த உள்ளே போய் படுத்து கிடக்கு பாருங்கள். சும்மா ஒரு ஓடு மட்டும்தான் தெரியுது, ஆமை மாதிரியே தெரியலை. அமெரிக்கன் ஸ்லைடர் ஆமை. அமெரிக்காவிலேருந்துலாம் ஆமை கொண்டு வந்திருக்கிய. அமெரிக்காவிலேருந்து செயற்கையாக இங்கே கொண்டு வந்து இந்த ஆமையை வளர்க்குறாங்களாம்ப்பா. அமெரிக்க ஸ்லைடர் ஆமை. அமெரிக்க ஸ்லைடர் ஆமை எங்கே இருக்குது? காணோம், எங்கே போயிருக்குதுன்னு தெரில. அடுத்தபடியே பக்கத்தில் போவோம். இது என்னது? அமெரிக்க பச்சை ஓணான். சாரப்பாம்பு. சாரப்பாம்பு நீங்கள் நார்மலாகவே எல்லோரும் பார்த்துருப்போம். இங்கே உள்ள எங்கே இருக்குது? அங்கே அந்த மூலையில் இருக்குது. இது நார்மலாக நம்ம ஊர்கள்லேயே பார்க்கலாம் சாரப்பாம்பு. அப்படியே பக்கத்தில் போனோம்னா மலைப்பள்ளி. மலைப்பள்ளி இங்கே இருக்குது. மலைப்பள்ளின்னு போர்டு மட்டும்தான் இருக்குது, பள்ளியை காணோம். சாரப்பாம்பு இருக்குது, அது பக்கத்துலேயே மலைப்பள்ளி போர்டு இருக்குது. சாரப்பாம்பு ஆனால் உள்ளே இருக்குது, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சாரப்பாம்பு மேக்ஸிமம். ஆனால் மலைப்பள்ளி பார்க்கலாம் பார்த்தா போர்டு மட்டும்தான் இருக்குது, உள்ளே வந்து பள்ளியவே காணோம். இந்திய மலைப்பாம்பு 20 அடி நீளம், 50 கிலோ எடையா. எடை என்ன மனுஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதோட வியப்பு என்னென்னா நீரில் உள்ளே போயிட்டு சுவாசிக்காமையே ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்குமா.
எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் படுத்து கிடக்குது. பாம்பு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னா முதல்ல வேறு அங்கே இருக்குது. முதல்ல வந்து ஒரு 4-5 வகையான முதல்ல வச்சுருக்காங்க. ஒரு இந்த இதெல்லாம் ஒன்று, இங்கே ஒன்று கிடக்குது. இங்கே 4ஆவதாக ஒரு தொட்டி இருக்குது. அதில் மட்டும் ஒரு 6 முதலையோ 7 முதலையோ கிடக்குது. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகும். டைம் ஆயிடுச்சு. 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போவே 4:45 ஆயிடுச்சு. இங்கே உள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஒரு 6-7 தொட்டியில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு தான் அந்த முதல்ல சிம்பிளாக படுத்துருக்கு. இங்கே பாருங்க, நைல் முதலை. அப்படியே கீழே வந்தோம்னா அதோட உணவு பழக்க வழக்கம் பாருங்கள். மீன், ஆமை, நீர்ப்பறவைகள் உண்ணும். வயசாயிருச்சுன்னா வந்து பெரிய மான்கள், வரி குதிரை, காட்டு பண்ணி, காட்டு எருமைகளை உண்ணுமா. ஒரு படம் கூட போட்டுருவாங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்தியா கிடையாது, ஆப்பிரிக்கா மடாகஸ் தீவுகளில் தான் இது காணப்படுமா. அங்கேருந்து இங்கே கொண்டாந்து நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க. 2 இருக்குது இங்கே. இங்கே வந்து நிறையா வகையான முதலைகள் வச்சுருக்காங்க. நைல் முதலை, சதுப்பு நில காடு முதலைன்னு, அதுக்கப்புறம் வந்து கங்கை நீர் முதலை, அந்த மாதிரி நிறையா வந்து வெரைட்டி இருக்குது. சென்னைக்குள்ளே தான் இருக்குது. இங்கே உள்ள முதலையிலேயே இந்த முதல்ல மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மூக்கு மேலே வந்து ஏதோ கட்டி வந்த மாதிரி இருக்குது. முதல வகைகள் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா வந்து விஷமற்ற பாம்புகள் ஒரு 11 வகையான பாம்பு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பச்சவந்திக்கான இடம். கண்டுபிடிக்க முடியல, ஒன்றே ஒன்று மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உள்ளே எத்தனை இருக்குன்னு தெரில. உயிரினங்களை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து அதோடய பேர்கள்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க.